அடுத்தபடியாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சித்தண்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு என்கவுண்டர் சம்பவம் என்பது நடைபெற்று இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. என்கவுண்டர் அப்படிங்கிறது யாரையாவது பிடிச்சு வச்சு சுடுற மாதிரி, ஒரு கொலை செய்யற மாதிரி, வேண்டாதவங்களை கொலை செய்யறது அல்லது ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க நடந்த சம்பவத்துல இறந்து போனவர்கள், கொல்லப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். அவங்களுக்கும் போலீஸுக்கும் எந்த விரோதம் கிடையாது. இவங்களை போய் பிடிச்சு கொல்லணும் அப்படிங்கிறது முன் விரோதமோ அல்லது இவங்களை கொள்றதுனால ஏதாவது பிரச்சனையோ ஆதாயமோ எதுவுமே கிடையாது. இது ஒரு அசாதாரணமான ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல, ஒரு கம்பல்லிங் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வேற வழியே இல்லாத இருக்கும் போது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆஃப் லேட் இது வரைக்கும் போலீஸ் அவ்வளவு தங்களுடைய கடமையை, தங்களுக்கு என்ன அதிகாரங்கள் சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ளன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது ஏதோ ஒரு தயக்கத்தின் காரணமாக ஒரு அசெப்டிவா போலீஸ் ஒர்க் பண்ணாம இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்ப ஆஃப் லேட் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா பாருங்க, ஏற்கனவே இந்த தீரன் அதிகாரம் ஒன்னும் படத்தை பார்த்திருப்பீங்க. நார்த் இந்தியன் கொள்ளக்காரர்கள்லாம் முகமுடி கொள்ளக்காரர்கள் அநியாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேளச்சேரி ஏரியாவுல பேங்க்ல பூரா துப்பாக்கி காமிச்சு நார்த் இந்தியன் கொள்ளக்காரங்க பண்ணாங்க. அதுலயும் 5 பேர் தப்பிக்கும் போது போலீஸ் சுட்டு 5 பேரை கொண்டாங்க. அதே மாதிரி இப்போ ஏடிஎம்ல பாருங்க, ஒரு பெரிய கண்டெய்னர் கொண்டு அதுக்குள்ள ஒரு காரை கொண்டு கார்ல இருந்து இறங்கி போய் ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிட்டு திருப்பி எகைன் அந்த காரை கண்டெய்னருக்குள்ள வச்சுட்டு போறாங்கன்னா எவ்வளவு அவங்க ஒரு நேர்த்தியாக ஒரு பெரிய கொள்ளைக்காரர்கள் எப்படி நடக்கிற அந்த திருட்டை செய்கின்றார்கள் அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். அவங்கள எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட்ல எங்கேயுமே நிக்காம எல்லார் மேலேயும் மோதி, போலீஸ் வண்டியில கூட மோதி போகும்போதுதான் தமிழ்நாடு காவல்துறையினர் வீரமாக செயல்பட்டு அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணும் போது அவங்க போலீஸை தாக்கி போலீஸாருக்கு 2-3 பேருக்கு காயம் ஏற்பட்டுக்க போதுதான் அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்துகின்றார்கள். அதாவது தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக நாங்க இப்ப பல பிரயோகம் செய்யலைன்னா எங்களுக்கு மரணம் விளைவிக்கப்பட்டுவிடும் என்ற அந்த இமினன்ட் அப்ரஹென்ஷன், உடனடி பேராபத்து இருக்கும் போது வேற வழி இல்லாம காவல்துறை சுட்டிருக்காங்க. இது ஒரு சரியான நடவடிக்கை. காவல்துறை ஒரு 9 சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சூழ்நிலைகளில் பல பிரயோகம் செய்யலாம் இருக்கு. அதுல ஒரு 3 சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த எதிர்த்தரப்புக்கு மரணம் விளைவிக்கும் வரையான பல பிரயோகத்தை செய்தால் கூட அது ஜஸ்டிஃபைடு அப்படிதான் முன்னால சொல்லப்பட்ட அந்த இந்திய தண்டனை சட்டம் சட்டப்பிரிவு 100லயும் இப்ப பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால, பாரதிய நியாய சங்கீதால சட்டப்பிரிவு 38லயும் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. அதனால இவங்க இப்ப அவங்களை சுட்டு கொன்னது என்பது தற்காப்புக்காக, தங்களை காத்துக் கொள்வதற்காக, பிளஸ் அவங்களை கைது செய்வது நோக்கத்துக்காக கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு 36 இப்ப பாரதிய நியாய சங்கீதால, நகரிக் சுரக்ஷா சங்கீதால சட்டப்பிரிவு 35ல கிளீனா பவர் இருக்கு. கைது செய்யும் நோக்கத்துக்காக கூட நீங்க பல பிரயோகம் செய்யலாம். அது கொடூரமான குற்றமாக இருக்கும் போது அதுல இறந்தால் கூட ஜஸ்டிஃபைடு தான். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பலத்தை பிரதிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கு. இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையில் காவல்துறை சரியா பட்டிருக்காங்க. இது வட இந்திய கொள்ளைக்கார கும்பலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிட்டரன்ஸ், ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு ஏற்படுத்தும். அடுத்த ஒரு 4-5 வருடங்களுக்கு பாருங்க, யாருமே இந்த பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட போலீஸ் இதை தண்டனை கொடுக்கறது இல்ல. போலீஸ் நீதிமன்றம் தான் விசாரித்து தண்டனை கொடுப்பாங்க. போலீஸ் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உண்டு. ஆக இப்படி நடந்த இந்த என்கவுண்டர் சொல்லப்பட்ட இந்த நபரில் கொல்லப்பட்ட, இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட நபர்கள் அல்லது மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த பலப்பிரயோகம் சரியானதுதானா அல்லது அதீதமான ஒரு பலப்பிரயோகத்தை செய்து விட்டார்களா என்பதை பற்றி பழைய 176 1A சிஆர்பிசி, இப்ப பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால 186ல கிளீனா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவங்க விசாரிச்சு இன்கொஸ்ட் பண்ணி ஒரு 3க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண பிறகு ஓகே இவங்க கரெக்டான பவர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அது இல்லை இவங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா போலீசார் மேல நடவடிக்கை எடுப்பார்கள். இப்ப ஆரம்ப கட்ட பிரச்சனை தான் இருந்தா கூட இது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். அதுக்காக வேண்டி போலீஸ் அடுத்து வெட்டினாங்க, தாக்குனாங்க அப்படின்னா ஐயோ பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸுக்கு எதுக்கு துப்பாக்கியோ அல்லது லத்தியோ எது கொடுத்திருக்காங்க? முதுகு சொல்லியிருக்கா? இல்ல. அதாவது பொதுமக்களை காப்பதற்கு, பொதுமக்களுடைய உயிரை காப்பதற்கு, உடமையை காப்பதற்கு, தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் வெப்பன் கொடுத்திருக்காங்க. போலீஸ் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இது சம்பந்தமாக ஜுடிஷியல் என்கொயரி முடிஞ்ச பிறகுதான் மேற்கொண்டு விவரங்கள் வெளிவரும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.